ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேங்க. சித்தப்பா இருந்துட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருந்தேன். நான் இருக்கிற அவதாரம் பாருங்க எப்படி இருக்கிறேன்னு. பைத்தியம் முடிச்ச நேற்று ஒருத்தர் கேட்டாங்க, பேக் கூட நான் சரியா எடுத்துட்டு வரல. 2-3 சின்ன சின்ன பையா 2-3 பையா எடுத்துட்டு வந்தேன். எதுல எது போறேன்னு தெரியாம வர்ற அவசரத்துல போட்டு வந்தேன். பார்த்தா பிச்சை எடுக்கிறதாட்டு இருக்குது. ஏன் இப்படி வந்த, ஏன் நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேட்டாங்க. எங்க அண்ணி, அவங்க ஒரு அண்ணி, அவங்க வீட்டுல நேற்று நைட்டு அவங்க வீட்டுல, முந்தா நேற்று நைட்டு அவங்க வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு, தெரிஞ்சுக்கல நான் அதை பத்தி. இந்த வேதனையில நீட்னஸா சந்தோஷமா அதை நான் எதையும் எதிர்பார்க்கல. இப்ப அவங்க ஒரு சின்ன ஒரு கட்டைப்பை கொடுத்து இதுல போட்டுட்டு போ ஒரே பையில, பார்த்தா பாவமா இருக்குது, ஏன் செல்வி இப்படி ஆயிட்ட அப்படின்னாங்க. இந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். நான் சும்மா எல்லாம் திட்டுவாங்க, என்னமோ பண்ணுவாங்க, பேசலாம், தவறதெல்லாம் பேசலாம், தப்பா பேசலாம். பேசுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. யாரா இருந்தாலும் எனக்கும் பேச தெரியும். அதுல தப்பு இருக்குதோ ரைட் இருக்குதோ அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். தாராளமா வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாமே பேசலாம். என்னது ஊர் சுத்து முண்டா நாடு சுத்து முண்டா அப்படின்னு பேசலாம். ஆனா அதுக்கு நானும் பேசுன்னு வச்சுங்களேன், எனக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். புரிஞ்சுக்கணும், வயசானா மட்டும் பத்தாது, புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல எப்படி இருக்குது அதை ஒருக்கா யோசிச்சு பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் அடுத்து பேசணும். எல்லாம் எனக்கு தெரியும், நான் பப்ளிக் பண்ண விரும்பல. உங்க வீட்டுல என்னெல்லாம் நடந்தது, எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க, நான் நேத்து கூட இப்படி பேசிக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் தெரியாது. தான் முதுவ முன்னாடி திரும்பி பார்க்க முடியாது யாரும். அதை பார்த்து புரிஞ்சு பேசிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு என்னை மன உளைச்சல் பண்ணிதான் தாட்டி விட்டாங்க. எங்க சித்தப்பா இருந்திருந்தா இப்படி நடக்காது. அது மட்டும்தான் 100% நடத்தாரோ நான் சொல்லிட்டே இருப்பேன். என் மனசு ஆறுற வரைக்கும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எங்க சித்தப்பா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. ஏன் நிலைமை அப்படின்னா, அடுத்த வீட்டுல போய் தங்கிட்டு வந்தேன். நல்ல மனசு சொல்லிட்டீங்களா, ஒருத்தர் கணவனை விட்டு தனியா வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தப்பானவங்க அப்படின்னு இடம் போடக்கூடாது. கணவன்மார்கள் வயசா இருக்கும் போதே இறந்துடுறாங்க. அந்த பெண்ணு என்ன பண்ணுவா சொல்லுங்க? அவங்க குழந்தை குட்டிக்காக எப்படி எல்லாம் போவாங்களோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுவாங்களோ அவங்களுக்கு தான் தெரியாது. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு புரியும். அதே மாதிரிதான் இங்கே நடந்துச்சு. சத்தியமா சொல்றேன், அவருடைய கஷ்டத்தையும் வலியும் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு அவங்களுக்கு. என்னை நான் நிறைய இதுல பாத்துட்டேன். எங்க சின்ன பொண்ணு விஷயத்துல என்னை அடிச்சப்ப சொன்ன, பொண்ணோட வாழ்க்கைய பாருடா நல்லா இருக்காது அப்படின்னு. அடுத்தவனு கூட்டு ஓடி போயிருச்சு. என்ன சாதியோ என்னமோ அது நமக்கு தெரியாது, சாதி பத்தி நான் பேச வரல. கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன மரியாதை கொடுத்துச்சு. அது மாதிரி ஒருத்தரை கை நீட்டு பேசுறப்ப நீ ஒரு விரல் நீட்டா 4 விரல் உன்னை நீட்டு காமிக்கும். உனக்கு அந்த நிலைமை வரும், சரியா? வெயிட் பண்ணு.